So welcome to today's class. Today's class வந்து பயாலஜி கிடையாது. நம்ம வந்து ஒரு குவிஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டுலேயும் சேர்ந்த ஒரு குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பழைய நீட்டில் அல்லது ஏஐபிஎம்டி நீட்டுக்கு முன்னாடி ஒரு பரீட்சை இருந்தது ஏஐபிஎம்டின்னு அந்த பரீட்சையில் வந்த கேள்விகள். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். 1 minute. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? நீட்டு தெரியுது இல்லையா? ஓகே. நீட் ஜேஇ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் குவிஸ் டேட்டட் ஜூன் 17th. அதாவது நேற்று 16 போடணும், இப்போ 17 மாற்றிட்டேன். ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். 1 mole of an ideal gas occupies a volume of 22.4 liters at அது ஒரு கண்டிஷன் இருக்குது. வாட் இஸ் தட் கண்டிஷன்? அட் 273 டிகிரி கெல்வின் அல்லது யாரோ வந்திருக்காங்களா? ஒரு ஒன் மினிட் யா 270 டிகிரி கெல்வின் அல்லது 1 atmospheric ப்ரெஷர் அல்லது போத் ஏ அண்ட் பி. டி வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 mole of an ideal gas occupies a volume of 22.4 liters. கேஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணால் 22.4 லிட்டர். எந்த தருணத்தில் என்ன கண்டிஷனில் அப்படின்னு ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது எது கரெக்டாக இருக்கும்? சி ஆப்ஷன் சார். சி ஆப்ஷன் அப்படின்னா போத் ஏ அண்ட் பிங்களா? அட் 273 டிகிரி போட முடியலனால டிகிரி கெல்வின் அண்ட் 1 atmospheric ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறீங்களா? சார் கெல்வின் எழுதும்போது டிகிரி வராது இல்லை சார்? வராது. பரவாயில்ல, நானே இல்லை, எனக்கு போடவும் தெரியாது. ஓகே, அப்படியே ஓகே, பரவாயில்ல, குட். அப்போ நான் அது 1 atmospheric ப்ரெஷர் அப்போ ரெண்டுமே இருக்கணும். போத் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இது கரெக்டாக மற்றவங்கள ஒத்துக்கிறீங்களா? சார் எஸ் சார். இல்லை நீங்கள் சொன்னவங்க ஒத்துக்கிறாங்க, மற்றவங்களும் ஒத்துக்கிறாங்களா? இஸ் இட் கரெக்ட்? ஐ டோன்ட் ஹேவ் த ரைட் ஆன்சர் வித் மீ, பட் எனக்கு தோராயமாக தெரியும். பட் நம்ம வி வில் டிஸ்கஸ். அது ஒரு ஐடியல் கேஸ் ஆக்குபைஸ் 22.4 லிட்டர்ஸ் அட் 273 கெல்வின் அண்ட் 1 atmospheric ப்ரெஷர் சொல்கிறாங்க. இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் அதனால இப்போ யார் சொன்னது இந்த ஆன்சர்? முதல்ல சொன்னது யார்? அந்த பாப்பா பேர் என்ன? அந்த குழந்தை பேர் என்ன? கமலி சார். கமலி. ஓகே, வெரி குட். ஓகே, லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 2. வாட் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்றால் என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் திஸ். சி ஆப்ஷன் சார், போத் ஏ அண்ட் பி. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா என்ன ஆக்சுவலாக அது என்ன ரியாக்ஷன்? அது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷனுங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எஸ் சார். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரிடக்ஷனா? ரிடக்ஷன் எஸ் சார். அப்ப ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? அது பத்தி ஆக்சிடேஷன் பிளஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டும் சேர்ந்து வந்து ரிடாக்ஸ்னு சொல்லுவாங்க சார். அது எப்படி ரெண்டு சேர்ந்து வர முடியும்? ஒரு இடத்துல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இன்னொரு இடத்துல ரிவர்சிபிளா இருக்கும் சார். ரிவர்சிபிளா கொஞ்சம் இதுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க எல்லாருக்கும். சாதாரண லேமன் நம்ம ஒரு ரியாக்ஷன் நடக்கும், எதர் ஆக்சிடேஷன் அல்லது ரிடக்ஷன், ரெண்டுமே அட் அ டைம் எப்படி நடக்க முடியும்? ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரெண்டு சேர்ந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறீங்க. அது எப்படி நடக்க முடியும்னு கேட்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் ஆகணும், கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் ஆகணும். ஆக முடியுமா? அதாவது ஸோ என்ன இதுக்கு என்ன வாட் இஸ் த லாஜிக்? சமிதா, கேன் யூ கமெண்ட் ஆன் தட்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும், உங்களுக்கே கேட்டுக்கணும். சும்மா புக்கில் இருக்குது அப்படியே நம்ம படிச்சுட்டு போகிறது. இந்த மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அந்த ஒய் அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா நமக்கு ஈஸியாக, அப்போ நம்ம நிறைய தெளிவாகும். How can redox reaction take place?
Because we know for a fact there is an oxidation reaction and there is a reduction reaction, but how can reduction and oxidation can take place at one go? Anyway, you go and find the answer. இந்த கேள்விக்கு answer C is correct. But then சொல்லுங்க, எதனால் எப்படி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்க முடியும் கேட்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அது எக்ஸாமில் எப்படி உங்களுக்கு ஒரு கேட்டாலும் அதை நீங்கள் எழுத முடியும். ஏன்னா நீட்டு ஜேஇ மாதிரி எக்ஸாமில் இந்த மாதிரி சில டவுட்ஸ் வர்ற மாதிரி சில கேள்விகள் வருவாங்க. சரியா? ஓகே. ஸோ இங்கே இந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின் 2க்கு சி இஸ் த ஆன்சர். ஓகே, குட். நெக்ஸ்ட் யாரோ ஒருத்தர் படிங்க இதை. ஒன் ஆஃப் யூ. Carbon forms two oxides, namely carbon monoxide and carbon dioxide, the equivalent mass of which element remains constant. Sir, answer oxygen, sir. Carbon forms The B option. இருங்க. Carbon forms two oxides, namely carbon monoxide and carbon dioxide. The equivalent mass of which element remains constant? Oxygen, sir. Oxygen. ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரு. கரெக்டா? வேற யாரோ ஏதோ Yes, sir. ஆன்சர் வந்த மாதிரி இருந்தது. Oxygen தான். வேற ஏதோ ஆன்சர் வந்த மாதிரி இருந்தது. இல்ல, ஆக்சிஜன் தான். ஓகே, ஆக்சிஜன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். அது 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 எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா யாராவது? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, எது இதில் ரொம்ப பொல்யூஷன் கொடுக்குற ஒரு இது? கார்பன் monoxide. Carbon monoxide. அதுக்கு என்ன ஃபார்முலா? CO, CO, sir. sir. CO. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க இங்கே. so many people are waiting. அதான் டு கம். Good evening, sir. குட் ஈவினிங். நேரத்திலே வாங்க, கரெக்டாக வந்துடுங்க. இல்லைன்னா ஒன்ஸ் கிளாஸ்க்குள்ளே போயிட்டோம்னா அப்புறம் அது மறந்துடுவோம் உங்களையெல்லாம், வர்றவங்களெல்லாம். அப்புறம் எனது ஆட்டோ உள்ளே வர்றது ஏதோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐ டோன்ட் நோ. என்னுடைய அந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சு இந்த ஆட்டோ அட்மிட் ஏன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் டைம் வந்துடுங்க. ஓகே, ஸோ வி ஆர் இன் கொஸ்டின் 3 ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஐ ஜஸ்ட் குவிக்லி கோ டு கொஸ்டின் 1 அண்ட் கொஸ்டின் 2. Nityasri, can you read question 1? Yes, sir. Yeah. 1 mole of an initial gas occupied a volume of 22.4 liters. ஏன் தப்பா படிக்கிறீங்க கண்ணா? கரெக்டாக படிங்க. 1 mole of an ideal gas occupies a volume of 22.4 liters. At 4 conditions கொடுத்துருக்காங்க. மேபி நித்யஸ்ரீக்கு இது சொல்ல முடியாது, அவங்க இப்போ தான் 10th 11th வந்திருக்காங்க. ஸ்வேதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, வாட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ்? அட் 273 கெல்வின், 1 atmospheric pressure, அப்புறம் போத் ஏ அண்ட் பின்னு சொல்கிறாங்க, அப்புறம் நன் ஆஃப் தீஸ்ங்கிறாங்க. எது கரெக்ட் ஆன்சர்? இப்போ புதுசாக வந்தவங்க சொல்லலாம், பழைய இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் தெரியும். ஸோ இங்கே போத் ஏ அண்ட் பி அதுங்கிறத ரைட் ஆன்சர். ரெண்டுமே இருக்கணும். அட் 273 கெல்வின் அண்ட் 1 atmospheric pressure இருந்தால் 1 mole of ideal gas occupies a volume of 22.4 liters. Okay, let's go to question 2. Sweta, can you read this question? ஸ்வேதா இருக்கீங்களா? இல்லையாட்டிருக்கு. Yes, sir. அது படிங்க. What is redox reaction? Yeah. அது அப்போ 4 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் கரெக்டு? both A and B, sir. போத் ஏ அண்ட் பின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதாவது என்ன ஆன்சர்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறாரு. கரெக்டா ஸ்வேதா? அது கரெக்டாக இருக்குமா? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் போத் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டுமே டேக் பிளேஸ். அதுதான் போத் ஏ அண்ட் பி. சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். பட் எப்படி ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கேன் டேக் பிளேஸ் அட் அ டைம் அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டேன். அதை நீங்கள் போய் வீட்டில் சார் அது வந்து வைஸ் வர்சா தாங்க சார். சார் எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுமே வந்து அக்கம்பனி ஆகுங்க சார் அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனால.
அதுதாங்க சார் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னு சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. சார் எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷனால அக்கம்பனி ஆகும் சார். அது வந்து வைஸ் வெர்சா தாங்க சார். That is oxidation means there will automatically there will be reduction reaction வருங்கிறீங்க. எஸ் சார். Okay, oxidation and reduction takes place consequently அடுத்தடுத்து இல்லையா? அக்கம்பனி ஆகி அதுக்கப்புறம் வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இல்லை நீங்கள் சும்மா அந்த டெர்மினாலஜி வச்சுட்டு உழப்பாதீங்க. நான் கேட்குறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அது வந்து என்ன, ரிடக்ஷனா ஆக்சிடேஷனா? அது ஆக்சிடேஷன். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். எப்படி இது பார், ரெண்டுமே குண்டக்க மண்டக்க இருக்குது. நீங்கள் எப்படி இப்படி எனக்கு எப்படி புரியுதுன்னா, லேமேன், ஐ எம் நாட் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட். ஆஸ் எ லேமேன் சாப்பிடும்போதே வாந்தி எடுக்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் cannot happen, no? சார் ஒரு காம்போனன்ட் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆச்சுன்னா இன்னொன்று வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இதுதான் பாயிண்ட். ஒரு எலிமெண்ட்ல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், இன்னொன்றுல கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நீங்கள் இல்லை அது ஃபர்தராக போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. I know how to raise questions. You have to find the answers. So I will raise questions so that it will make you to think. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்களே கூட கேட்டுக்கலாம், எப்படி இது நடக்குது. அப்போ ஏதோ ஒரு கேட்ச் இருக்குது. வாட் இஸ் தட் கேட்ச்? ஸோ ஒன் எலிமெண்ட்டில் தெர் இஸ் அ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இன் another element there is a gain of electron. ஒருத்தர் சொல்கிறார், அது கரெக்டாக இல்லையா என்பதை நீங்கள் வீட்டில் போய் கண்டுபிடிச்சு. Go to question 3. Sweta, can you read this? Yes, sir. Carbon form two oxides, namely carbon monoxide and carbon dioxide. The equivalent mass of which element remain constant? The equivalent mass of which element remains constant in both carbon monoxide and carbon dioxide? Oxygen, sir. Oxygen is the right answer. You are correct. நம்ம இப்போ கரெக்டாக அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இருங்க, யாரோ ஒருத்தர் வந்துட்டார். ஆதர்ஷன் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். ஓகே, பரவாயில்ல. Question 4. Two electrons occupying the same orbital are distinguished by Spin quantum number sir. Quantum number sir. இல்லை one by one. Two electrons occupying the same orbital are distinguished by spin quantum number. Correcta? Yes sir. Yes. Yes sir. Yes, that is correct. ஏன்னா அந்த இதில் உங்கள் சார் எடுக்கும்போது நான் கூட அந்த கிளாஸில் இருந்தேன். அஜிமுத்தல் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் அவர் எடுத்தார். ஸோ அது எனக்கு அப்போ ஸ்பின் குவாண்டம் நம்பர் இஸ் த ரைட் ஆன்சர். The elements at the extreme dash exhibit strong reducing property, whereas the elements at the extreme dash exhibit strong exhibit போடணுங்க, தப்பாயிடுச்சு. exhibit strong oxidizing property. இது எங்கன்னா பீரியாடிக் டேபிளில், ஒரு பீரியாடிக் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பீரியாடிக் டேபிளில் அந்த எலிமெண்ட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் ரைட்டோ லெஃப்டோ exhibit strong reducing property, whereas the elements at the extreme right or left exhibit strong oxidizing property. எது கரெக்டு? பீரியாடிக் டேபிள் நீங்கள் தரவாக இருக்கணும். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனால் என்ன ஆகும், மேலேருந்து கீழே வந்து என்ன ஆகும், கீழேருந்து மேலே போனால் என்ன ஆகும், நடுவால் என்ன இருக்குது, லெஃப்ட் ஓரமாக என்ன இருக்குது, ரைட் ஓரமாக என்ன இருக்குது, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அந்த ரைட் ஹேண்ட் ஓரமாக. சார் நோபல் கேஸ். நோபல் கேஸஸ், கரெக்ட். அது மாதிரி நீங்கள் ரொம்ப தரவாக இருக்கணும். இப்போ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சரு? த எலிமெண்ட்ஸ் அட் தி எக்ஸ்ட்ரீம் டேஷ் எக்ஸிபிட். ஏன்னா எனக்கு கரெக்டாக தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். மறந்துருச்சு, ஆனால் படித்தோம் இல்லையா? நம்ம கெமிஸ்ட்ரி வாத்தியார் மனிஷ் வந்து இதெல்லாம் எடுத்தார், எனக்கே தெரியும். நான் அவர் கிளாஸில் உட்கார்ந்துருக்கேன், அவர் எடுத்தார். சார் லெஃப்ட் ரைட்டா சார்? இல்லை, இது ஒத்தரிட்ட பிடிச்சி கெஸ் பண்ணுற விஷயம் இல்லைங்க நித்யஸ்ரீ. நீங்கள் இது நான் இந்த சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்க்கு வந்து லெஃப்ட் சார். லெஃப்ட் அப்ப எலிமெண்ட் அட் தி ரைட். ஐ திங்க் இட்ஸ் கரெக்ட். எஸ் சார். The elements at the extreme left exhibit strong reducing property. The elements at the extreme right exhibit strong oxidizing property. எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? அதான் நோபல் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? Alkaline earth metals. Okay, correct.
ஓகே, இதெல்லாம் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு அந்த பீரியட் டேபிளை உங்கள் பிக்சர் உங்கள் கண் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி வர்ற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மனசில். வந்தால் அதில் நிறைய கேள்விகள் வரும். மேலேருந்து கீழே வந்தால் என்ன ஆகும், கீழேருந்து மேலே போனால் என்னென்ன, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலிமெண்ட் வில் சேஞ்ச், எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறலாம் வரும். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். கொஷன் 5 யாரோ ஒருத்தர் வாங்கிருங்க. ஸ்ரீநிதி ரங்கராஜன் லேட்டாக வந்திருக்கீங்க, அதுக்கு அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு மற்றவங்களே முடிவு பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு திஸ் கொஸ்டின். கேன் யூ ரீட் திஸ், ஒன் ஆஃப் யூ? What would be the IUPAC name for an element with atomic number 222? Option A, BBM. Option B, BBM, BDDM, DDBM, BBBM. Sir, option D, sir. Sir, option D, sir. Option D is the right answer. Correct. Okay. Okay. So this is question red question 5 போட்டேன்னு நினைக்கிறேன். வெரி குட், பரவாயில்ல. அடுத்து question 6. ஓகே, இது யாரோ ஒருத்தர் படிங்க. நித்யஸ்ரீ படிங்க. Which one of the following is true about metallic characters when we move from left to right in a period and top to bottom in a group? இது பீரியாடிக் டேபிள் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. Which one of the following is இருங்க, which one, நான் படிக்கிறேன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. Which one of the following is true about metallic character when we move left to right in a periodic table and top to bottom in a group? Decreases in a period and increases along the group. அப்படியா? Yes, sir. Yes, sir. Yes. Yes, sir. Correct. Question 6 ஆல்சோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக போச்சு. ஐ திங்க் ஓரளவுக்கு பீரியட் டேபிள் நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் கேப் பண்ணால் பாரு. இது நீட் 2016 வந்த கேள்வியாட்டிருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹைட்ரஜன் இஸ் இன்கரெக்ட்? ஹைட்ரஜனை பற்றி எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி கொஞ்சம் இருங்க அந்த கேள்வி நீங்கள் இந்த எக்ஸாமே, இந்த நீட்டோ ஜேயோ இதே இவங்க நாலேஜ் மட்டும் அவன் அசஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த கேள்வியை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு அசஸ் பண்ணுறான், அதை கேள்வி சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு அசஸ் பண்ணுறான். நாலேஜ் மட்டும் பேஸ் பண்ணிடல. நாலேஜ் மட்டும் பேஸ் பண்ணியாந்தால் நல்லா நாலேஜபிளாக இருக்கிறவங்களாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய நாலேஜபிளாக இருக்கவங்க பாஸ் பண்ணுறதில்ல. என்ன ரீசன்னா அந்த கேள்வி அவன் கொஞ்சம் வேறு மாதிரியெல்லாம் கேட்பான். அப்போ அந்த அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஓகே, which one of the following statement about hydrogen is incorrect? இப்போ இன்கரெக்ட்னா ஒன்று தான் இன்கரெக்ட், 3 கரெக்ட். இது கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதில் நீங்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒத்துக்கிறீங்களா? இப்போ which one of the following statement about hydrogen is correct ன்னு போட்டிருந்தா 3 இன்கரெக்ட், ஒரு கரெக்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் which is incorrect கேட்டதுனால இது கொஞ்சம் டஃப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நல்ல தரவாக இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் நம்ம ஒரு பார்டர் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்ச தகுந்தாப்பில் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணணும். ஓகே, எது ஆன்சர் இல்லை? Sir, option C, sir. C, correct, sir. Hydrogen has 3 isotopes of which tritium is the most common. அது இல்லையா? அது இன்கரெக்டா? எது மோஸ்ட் காமன்? Protein, sir. Protium is the most common. ஓகே, இப்போ அதான் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் பாரு, இது 2016 நீட்டில் வந்திருக்கு. அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் இருக்கிறதுலாம் நான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த கேள்வியில் 7 கேள்வியில் எது கஷ்டமான கேள்வி? என்னை கேட்ட இந்த கேள்வி தான் கஷ்டமான கேள்வி. இந்த நீட் 2016 போட்டது தான். ஏன்னா அந்த 3மே இல்லைன்னு நம்ம சொல்லணும். 3மே கரெக்டுன்னு தெரிஞ்சிருந்தால் தான் 4வது இன்கரெக்டுன்னு சொல்ல முடியும். இல்லை அந்த 4வது இன்கரெக்டுங்கிறது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட்ஸ் லிட்டில் ட்ரிக்கி. ஐ எம் நாட் சேயிங் டிஃபிகல்ட், கொஞ்சம் ட்ரிக்கின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இது நீட்டோட கொஸ்டின் இது. ஓகே, படிங்க யாரோ ஒருத்தர். The suspension of slaked lime in water is known as. The suspension of slaked lime in water is known as. Suspension of slaked lime in water is known as lime water, quick lime, milk of lime, aqueous solution of slaked lime. இது நீட்டில் வந்திருக்கு.
என்னவா இருக்கும்? மில்க் ஆஃப் லைம் மில்க் சார். ஆஃப் லைம் தான் ரைட் ஆன்சரு. ஆனால் அது இது வந்து நம்ம வீடுகளில் நீங்கள் அந்த சுண்ணாம்பு தண்ணி வச்சுருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க, அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது. ஓகே, ஸோ அதுதான். ஓகே, வெரி குட். கொஸ்டின் 8. கொஸ்டின் 9 போயிடுவோம். கொஸ்டின் 9 யாராவது படி, இது 2016 வந்திருக்குது. யாராவது படிங்க. In which of the following In which of the following options the order of arrangement does not agree with the variation of property indicates against it? ஓகே, இன்க்ரீசிங் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து அயோடினில் குறைவாகவும், புரோமினில் அதை விட கொஞ்சம் அதிகமாகவும், குளோரினில் அதை விட அதிகமாகவும், ஃப்ளோரினில் அதை விட அதிகமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் அர்த்தம். The increasing electron gain enthalpy is less in iodine compared to bromine, less in bromine compared to chlorine, less in chlorine compared to fluorine. இப்போ எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். அடுத்தது இன்க்ரீசிங் மெட்டாலிக் ரேடியஸ், அது ஒரு கொடுத்துருக்கான். இன்க்ரீசிங் அயானிக் சைஸ் கொடுத்துருக்கான். இன்க்ரீசிங் ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஐ திங்க் என்தால்பி படிச்சிருக்க மாட்டீங்க, பிகாஸ் தட் யூ வில் பி ஸ்டடிங் இன், படிச்சிங்களான்னு தெரில, தெர்மோடைனமிக்ஸில் படிப்பீங்க. படிச்சிருக்கீங்களா? ரெடியூஸ் போர்ஷன் படிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன ஆன்சர் இதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். எது? ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ த ரைட் ஆன்சரா? ஓகே, ஐ கோ வித் யூ. அது ஓகே. இது வந்து பாரு, நீட் 2016 வந்திருக்கு. கொஞ்சம் குண்டக்க மடக்கமாகலாம் கேட்குறாங்க பாருங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீட்டுன்னு போட்ட கொஸ்டின்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மற்ற கொஸ்டினை விட. Okay, let's go to next one. This can you read? Somebody can read? Gases deviate high pressure. Which of the following statements yes is correct for non-ideality? யார் இது படிக்கிறது? நித்யஸ்ரீ. நித்யஸ்ரீ என்ன எப்படி படிக்கிறாங்கன்னு யாருக்கும் புரியக்கூடாதுன்னு நினச்சி படிக்கிறாங்களாட்டு. நித்யஸ்ரீ நீங்கள் படிக்கிறது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி படிக்கணும். மெதுவாக நிதானமாக படிக்க பார்க்கலாம். Gases deviate from ideal behavior at high pressure. Which of the following statement is correct for non-ideality? At high pressure, the collision between the gas molecule become enormous. At high pressure, the gas molecules move only in one direction. At high pressure, the volume of gas becomes insignificant. At high pressure, the intermolecular interactions become significant. எது கரெக்டா இருக்கும்? அதாவது ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி சார். டி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்ட். இப்போ எனக்கு தெரியும், இது நான் ஆன்சர் பார்த்ததுனால தெரியும். எனக்கு அறிவு வச்சு நான் சொல்லலை, ஆன்சர் நான் பார்த்ததுனால கரெக்டுன்ட்டேன். பட் அப்படி ஞாபகம் வச்சு அது அப்படி நம்ம சொல்லக்கூடாது, அது லக்குன்னு சொல்லலாம். பட் இந்த லாஜிக்கலாக எனக்கு இப்போ ஆன்சர் கரெக்டாக தெரியாது, எனக்கு நாலேஜ் அவ்வளோ இல்லைன்னா கூட நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒன்ல மாலிகூல் பிகம் எனார்மஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, எனார்மஸ் மாதிரி ஒரு வார்த்தை கெமிஸ்ட்ரியில் வருமா? நார்மலி அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே, அப்புறம் ரெண்டாவது, அட் ஐ ப்ரெஷர் த கேஸ் மாலிகூல்ஸ் மூவ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். கண்டிப்பாக இருக்க முடியாது. தட் காமன் சென்ஸ் சேஸ். கெமிஸ்ட்ரியே கூட ரொம்ப தெரியாதவங்க கூட பண்ணலாங்கிறக்கா சொல்கிறேன். அட் ஐ ப்ரெஷர் த வால்யூம் ஆஃப் கேஸ் பிகம் இன்சிக்னிஃபிகண்ட். தட் ஆல்சோ cannot be possible. At high pressure the volume can be less, but then cannot become insignificant. So even if you don't know exactly the right answer, by elimination method you can find out at least 90-95% accuracy ஓட எது கரெக்ட் ஆன்சருங்கிறது கண்டுபிடித்து விடலாம். ஓகே, அட் ஹை ப்ரெஷர் த இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் பிகம் சிக்னிஃபிகண்ட். நிறைய முறை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அந்த 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 இதை எனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரில சார், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் யூ ஹேவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அண்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எது கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய தடவை உங்களுக்கு நாலேஜ் அங்கே உங்களுக்கு 10ஆம் போயிட்டு அப்புறம் யூ மே ஃபைண்ட் இட் லிட்டில் டிஃபிகல்ட் இன் கம்மிங் டு த கன்க்ளூஷன் விச் இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். புரியுதா? நான் சொல்கிறது ஒத்துக்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். I have applied such things many times in my life.
எல்லா டைமும் எனக்கு எல்லா ஆன்சர் தெரிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். ஆனால் ஆன்சரே தெரியாட்டி கூட கரெக்டாக சம்டைம்ஸ் ரொம்ப கரெக்டாக நான் போட்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி எது ஆன்சராக இருக்காது அப்படின்னு நான் பண்ணதுனால தான். ஸோ அது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிற வச்சு சொல்கிறேன். கொஸ்டின் 10 ஆச்சு. அடுத்தது கொஸ்டின் 11. யாரோ ஒருத்தர் படிங்க. A bottle of ammonia and நித்யஸ்ரீ கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். A bottle of ammonia and a bottle of HCl connected through a long tube or open simultaneously at both ends. The white ammonium chloride ring first formed will be. ஆமாம். ஸோ அந்த பாட்டில் ஆஃப் அமோனியா ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல பாட்டில் ஆஃப் HCl கனெக்டட் த்ரூ எ லாங் டியூபோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பாட்டிலையும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன்ட். அப்போ அந்த ஒயிட் அமோனியம் குளோரைடு ரிங்கு எங்கே ஃபார்ம் ஆகும்? அந்த டியூப்பில், at the center of the tube, near the hydrogen chloride bottle, near the ammonia bottle, throughout the length of the tube. Option B, sir. தெரியல, எனக்கு மறந்துட்டேன். நான் ஆன்சர் பார்த்தேன், மறந்துட்டேன். வேற அவங்க ஆப்ஷன் டின்னு சொல்றாங்க. யாரு? த்ரூ அவுட் த லென்த். பி சார். டியா? த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த டியூப் இருக்குமா? நோ சார், நியர் த ஹைட்ரஜன் குளோரைட். ஓ பி பி. அச்சா பி சொல்றீங்களா? நியர் த ஹைட்ரஜன் குளோரைட் பாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல கொஞ்சம் டவுட்டா இருக்குதா மற்றவங்கெல்லாம்? சார் ஏன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு மறந்துடுச்சு. நான் ஆன்சர் குறித்து வைக்கல. நான் தான் அந்த கட் அண்ட் பேஸ்ட் பண்ணேன். பட் அந்த ஆன்சர் இந்த கேஸில் மறந்துடுச்சு. நார்மலி ஆன்சரே தெரிஞ்சாலும் நான் உங்கள் டவுட் இருக்கும்போது நான் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவேன். அப்போ தான் நீங்கள் போய் புக்கை போய் பார்த்து 4 பக்கம் அப்படியே ஓப்பன் பண்ணி எங்கடா அந்த ஆன்சருக்குன்னு தேடுவீங்க. அப்படி தானே நித்யஸ்ரீ? அதுக்கு தான் நான் சம்டைம்ஸ் ஆன்சர் நான் சொல்கிறது இல்லை. சம்டைம்ஸ் எனக்கு தெரியவும் தெரியாது, அதுவும் உண்மை. பட் தெரிஞ்சாலும் சம்டைம்ஸ் கொஞ்சம் சொல்லாததுக்கு அது காரணம். ஓகே, கொஸ்டின் 12. Yeah, anybody can read? Any new person? படிக்காதவங்க யாராவது இதுவரை படிக்காதவங்க படிங்க. Consider the following statements. Atmospheric pressure is less at the top of a mountain than at sea level. Gases are much more compressible than solids or liquids. When the atmospheric pressure increases, the height of the mercury column rises. இருக்கு யாரோ வராங்க, அவர்களை வர வச்சிடலாம். காணும், வரல. ஓகே. இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இது. இது நீட் கொஸ்டின் இல்லை, ஆனால் நீட்டுக்கு தகுதி உள்ள ஒரு கொஸ்டின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா படிங்க. இது atmosphere is less at the top of the mountain. No sir. No. Okay. அடுத்தது gases are much more compressible. Yes sir. Yes, அது correct. 2 correct. Okay. When the atmospheric pressure increases, the height of the mercury column rises. Yes sir. அதுவும் கரெக்ட். அப்ப 2 and 3 எங்க வருது? 2 and 3 எங்க வருது? ஆப்ஷன் B. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லா நீட்டுக்கு வர்ற தகுதி எல்லாம் இருக்கு. ஏன்னா உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நீட் கேள்வி எல்லாம். டைரெக்டாக அப்படி இருக்காது. இந்த ஃபஸ்ட்டு 2 கேள்வி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இருக்காது. இந்த ஃபஸ்ட் 2 கேள்வி பாருங்கள், நான் மறுபடியும் போகிறேன். அது நீட் கேள்வி இல்லைன்னு இப்பவுமே சொல்கிறேன். பாரு, இது நீட் கேள்வி கிடையாது. பாரு, இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் என்றால் என்ன, அதுவும் கிடையாது. கொஸ்டின் 3 கூட ஐ வுட் நாட் சே தட் இஸ் அ நீட் கொஸ்டின். பட் அதுக்கப்புறம் வரதில் கொஞ்சம் நான் முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக அப்படி போட்டேன். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே ஓரளவுக்கு இந்த கொஸ்டின் நீட்டுக்கு தகுதியான ஒரு கொஸ்டின். ஓகே, அதாவது நார்மலி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆல் த ஆப்ஷன்ஸையும் படிக்கிற மாதிரி பண்ணிடுவான் அந்த எக்ஸாமினர். படித்து நீங்கள் எல்லா ஆப்ஷன் படிக்கும்போது நீங்கள் என்ன ஆவீங்க? கன்ஃபியூஸ் ஆவீங்க. கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சால் கூட எல்லா ஆப்ஷன் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆவீங்களா, ஆக மாட்டிங்களா? ஹலோ, அது வேணும்னே உங்களை எல்லா ஆப்ஷன் படிக்கிற மாதிரி பண்ணி கன்ஃபியூஸாக பண்ணுறது தான் அந்த எக்ஸாமினர். நான் எக்ஸாமினராக இருந்தால் அப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. உங்களை எப்படியோ கன்ஃபியூஸ் பண்ணி தப்பு பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய தொழிலே, எக்ஸாமினரோட தொழிலே. டு மேக் த கேண்டிடேட்ஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கமிட் மிஸ்டேக். எப்படியாவது மிஸ்டேக் கமிட் பண்ணிட்டா அப்போ அவனுக்கு அங்கே நாளைக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போது ஈஸி. அதுக்காக அப்படி
ஓகே, கோ டு நெக்ஸ்ட். இது படிங்க யாராவது ஒருத்தர். If a particle has negative velocity and negative acceleration, its speed ஆன்சர் ஏ சார். increases. Sir. அப்போ எங்கே சரி இப்போ அது கரெக்ட், இன்க்ரீசஸ் கரெக்ட். எப்படி நெகட்டிவ் வெலாசிட்டின்னு என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா யாராவது? I can understand negative acceleration because when the speed comes down, velocity comes down, then you can say deceleration அல்லது negative acceleration சொல்லிக்கலாம். But what is negative velocity? யாரோ ஒருத்தர் மைக் ஆஃப் பண்ணி வைங்கம்மா. யாரோ மைக் ஆன் பண்ணியிருக்கு, அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. வாட் இஸ் நெகட்டிவ் வெலாசிட்டி சமிதா? என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? சார் அப்படின்னா அதோட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இதுவாகுறதா சார் நெகட்டிவ் வெலாசிட்டி. ஓ, டைரக்ஷன் மட்டும் மாறுது அப்படியா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும் அப்படின்னு ஞாபகம் இருக்கு. அப்படியா, அது கரெக்டா? எஸ் சார். ஓ, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆனால், ஏன்னா அப்போ உங்கள் டைரக்ஷன் மூவ் ஆகுது. அதாவது அந்த ஸ்பீடு வந்து பாசிட்டிவ், பட் இந்த டைரக்ஷனும் பின்னாடி ஆப்போசிட் போகிறதுனால அது நெகட்டிவ் வெலாசிட்டி ஆகிடுது. அப்படியா? உங்கள் ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். யார் சொன்னீங்களோ அது கரெக்ட். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு அது தெரியும். ஆனால் இந்த நெகட்டிவ் வெலாசிட்டி என்னங்கிறது நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். யாராவது கொஞ்சம் கரெக்டாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ. ஸ்வேதா, வில் ஸ்டார்ட் வித் ஸ்வேதா. கொஞ்சம் நெகட்டிவ் வெலாசிட்டி என்னம்மா? வெலாசிட்டின்னு எனக்கு தெரியுது, ஸ்பீடு இன் ஒன் டைரக்ஷன் அது புரியுது. பாசிட்டிவ் வெலாசிட்டி, பாசிட்டிவ் ஸ்பீட்னா தெரியுது. இந்த நெகட்டிவ் வெலாசிட்டி என்ன சார்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா அது நெகட்டிவ் வெலாசிட்டி சார். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ஓகே, ஒத்துக்கிறேன். அப்போ அதை தான் மீனிங்காக இருக்கும். இல்லை அந்த இப்போ சொன்ன குழந்தையோட எல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறேன். இப்போ சொன்னது யார்? ஸ்ரீநிதியா? எஸ் சார். ஸ்ரீநிதியோட எல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்களா குழந்தைகளா? சில்ட்ரன், நீங்கள் அவங்களோட அக்ரி பண்ணிக்கிறீங்களான்ற? இப்போ இங்க இருக்கிற அத்தனை பேர்ல நான் ஒருத்தன் தான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் கிடையாது, வாத்தியாரும் கிடையாது. உங்க எல்லாம் நீங்க அக்ரி பண்ணிட்டீங்கன்னா I will also agree. So I am a layman. Physics question, sir. Physics chemistry. I am a layman. I know how to ask questions. I know how to ask the right question. அது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஆன்சர்லாம் தெரியாது. பாரு, கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் வாத்தியார் எல்லாமே இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அது மாதிரி தான். ஓகே, இஃப் எ பார்ட்டிகல், இது யாரை படிங்க ஒருத்தர்? Can anybody read this? If a particle executes uniform circular motion, choose the correct statement. The velocity and speed are constant. The acceleration and speed are constant. The velocity and acceleration are constant. The speed and magnitude of acceleration are constant. டி சார். டி தான் இருக்குமா? டின்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் சார். நான் எஸ், பிகாஸ் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால. அதனால ஸ்பீட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். பிகாஸ் அந்த ஆக்சலரேஷன்லேயே அந்த டைரக்ஷன் இருக்கும், அதை விட்டுட்டு மேக்னிடியூட் மட்டும் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, good. I think whoever has said, I think we have to appreciate that person. அடுத்தது பார்க்கலாம். Question 15. Can anybody read? If a person moving from pole to equator, the centrifugal force acting on him. The centrifugal force acting on him. Centrifugal means away from the center. Am I correct? Yes, sir. Yes, centrifugal force away from the center. Centripetal means towards the center. Centrifugal force acting on him increases, decreases, remains same, increases and then decreases. Equator பார்த்து போகும்போது இன்க்ரீஸ் ஆகும் சார். வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? சார், நான் இன்க்ரீஸ் தான் சார். Increase, sir. ஓகே, சரி, அது எனக்கு தெரியல, ஆன்சர் தெரியல, அதனால் லெட் மீ நாட் கமெண்ட் ஆன் தட். மறந்துட்டேன், நான் தான் எடுத்துருந்தேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க.
த பர்சன் மூவிங் ஃப்ரம் போல் டு ஈக்குவேட்டார். போலன்னு என்ன? நம்ம எர்த்தோட ஒரு எண்டு. ஈக்குவேட்டாருங்கிற எங்கே இருக்குது? எர்த்துக்கு நடுவால் இருக்குது. கரெக்ட் தானே? Yes, sir. அதாவது எர்த்தில் ஒரு எண்டுலேருந்து நடுவாளுக்கு பார்த்து வரும்போது இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எம் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் முதல்ல கேள்வியை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ எனக்கே நானே ஒரு மூமெண்ட் ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் த கொஸ்டின். போலன்னா ஈக்குவேட்டருங்கிறது தான் அந்த எண்டில் இருக்குங்கிற மாதிரி நான் ஒரு மூமெண்ட் நான் நினச்சிட்டேன். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. கோ டு கொஸ்டின் நம்பர் 16. ஏஐபிஎம்டிங்கிறது என்னென்னா, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டா இருக்குது இல்லையா? நீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள இது மெடிக்கல் சீட்ஸ் எல்லாம் மார்க் வச்சு ஃபில்அப் பண்ணாங்க. பட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அந்த ஏஐபிஎம்டிங்கிற ஒரு பரீட்சை வச்சு ஃபில்அப் பண்ணாங்க. அதுதான் அந்த ஏஐபிஎம்டி. ஓகே, அது வந்து 2000 ஐ திங்க் 15 முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீட்டு வந்துருச்சு. அப்போ 2012 வந்திருக்குது இந்த கொஸ்டின். ஸோ கேன் எனிபடி ரீட்? When a mass is rotating in a plane about a fixed point, its angular momentum is directed along. When a mass is rotating in a plane about a fixed point, its angular momentum is directed along a line perpendicular to the plane of the rotation, a line making an angle of 45 degree to the plane of rotation. அப்புறம் its angular moment is directed along the radius, along the tangent to the path. Option A, sir. Option A. A, sir. Line perpendicular to the plane of rotation. Maybe yes, Yes, I sir. think அதான் கரெக்ட். ஆமாம், அதான் கரெக்ட். ஓகே, ஸோ திஸ் மெனி கொஸ்டின்ஸ் ஐ ஹேவ். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ அந்த இது குவிஸ் முடிஞ்சது. நவ் ஓகே, 1 minute ஸ்டாப் ப்ரெசென்டிங் பண்ணிடுறேன். சாரி. Now I want one of you to talk on a particular subject in chemistry. ஏதாவது ஒரு சப்ஜெக்டை கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் பற்றி யாரோ ஒருத்தர் பேசுங்க. We'll start with Nityasri. Nityasri, whichever topic you are very comfortable with or familiar with, you can talk. Chemistry or physics? ஸோ அல்லது யார் பேசுகிற? சமிதா, மேபி வில் ஸ்டார்ட் வித் யூ.